ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சஷ்டிவேல் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம சத்தான சுவையான கம்பு லட்டு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டம்ளர் கம்பு எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஸ்தா, ஏலக்காய் ஒரு 4 போட்டால் போதுங்க. அதையும் நல்லா வறுத்துட்டு அந்த நிலக்கடலையோட அதோட வச்சுக்கோங்க. அடுத்துங்க 2 டம்ளர் ராகி பவுடர் எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரொட்டி பதத்துக்கு நம்ம தோசைக்கல்ல போட்டு ரொட்டி மாதிரி சுட்டு வச்சு ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அந்த ரொட்டி பதத்துக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா பிச்சு பிச்சு போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்சி ஜாரில் பவுட்ரு பதத்துக்கு ஒரு புட்டு மாதிரி வரும். அதை நல்லா அரைச்சி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கம்பு அதையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற நிலக்கடலை அதை 1-2 பாதியமாக அதையும் அரைச்சி நம்ம போட்டுருக்கணும். நெக்ஸ்ட்டு பிஸ்தா பருப்பு, ஏலக்காயும் நம்ம ட்ரை பண்ணி வச்சோம்னா அதையும் நம்ம வறுத்து அதில் விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் இருக்குல்ல, அதை லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அந்த இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியமே இல்லை. அதில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த நம்ம பவுட்ரு கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறணும். கிளறும் போதே நம்ம கையை வச்சு பார்த்தோன்னா அந்த ஈரப்பதம் தெரியும். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரப்பதம் நமக்கு பார்த்தாலே தெரியும், நமக்கு லட்டு பிடிக்கிற ஷேப்பில் அந்த பதத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ப்ரௌன் சுகர் கூட போட்டு நல்லா பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நல்லா உருண்டை உருண்டையாக நம்ம லட்டு பதத்தில் பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ அருமையான கம்பு லட்டு தயார். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லட்டை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லட்டை சாப்பிட்றவங்க குச்சியாக இருக்கிறவங்க கூட நல்லா கொழு கொழுன்னு ஆயிடுவாங்க. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஜிம் போய் மசில் ஏற்றுறவங்களுக்கும் இந்த ஹெல்த்தான லட்டு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சத்தான கம்பு லட்டு ரெடி. மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகிறப்ப நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.